வணக்கம். ஒரு கிராமத்தில் ஒரு குட்டி பையன். அந்த பையனோட அம்மா சிங்கிள் பேரண்ட்டு தான். அவங்க வேலைக்கு தினமும் போகும்போது வீட்டில் ஒரு வேலைக்காரியை வச்சுருக்கேன். அந்த வேலைக்காரம்மா தினமும் அந்த குட்டி பையனை கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க. அந்த குட்டி பையன் மட்டும் அவ்வளோ சேட்டைக்காரன்தான், ரொம்ப சேட்டை பண்ணுவாங்க. வீட்டில் உள்ள சுவரு ஃபுல்லாகவே வரைஞ்சி வைக்கிறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்டு. ஒரு நாளைக்கு அந்த குட்டி பையனோட அம்மா வரும்போது வீட்டில் இருக்கும் வேலைக்காரி வாசல்லே இருந்து கம்ப்ளைண்ட்டு. குட்டி பையன் வீடு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுக்கிறேம்மா, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அந்த வேலையிலே டயர்டாக வரணும் அம்மா கிட்டே சொல்கிறாங்க. அப்போ அம்மாவுக்கு அப்படியே கோவம். ஏற்கனவே வேலை செய்து டயர்டாகி ஆஃபீஸில் ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே மண்டையில் ஏற்றிட்டு தான் வராங்க. வீட்டு வாசல்லே பிரச்சனை. அப்போ என்னாச்சு, அம்மாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அந்த கோபத்தினால வெளியிலேருந்து ஒரு பெரிய குச்சியை எடுத்துகிட்டு பையனை, அந்த குட்டி பையனை அடிக்கலாம் அப்படின்னு நினச்சி உள்ள கோபத்தோடு வராங்க. உள்ள கோபத்தோடு வரும்போது அந்த குட்டி பையன் சோஃபாலே படுத்து தூங்கிட்டாங்க. உடனே அந்த அம்மா, என்ன இவன் பண்ணியிருக்கேன்னு சுவரெல்லாம் பார்க்குறோம். அந்த சுவரில் எல்லாமே அம்மா ஐ லவ் யூ, அம்மா ஐ லவ் யூ அப்படின்னு எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் அம்மாவோட படமும் அந்த குட்டி பையனோட படமும் வச்சுருக்காங்க, வரைஞ்சி வச்சுருக்காங்க. அப்போது அவனோட மனசுக்குள்ளே ஃபுல்லாகவே அந்த அம்மா தான் கூட இல்லையே, தான் கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நல்ல ஏக்கத்தினால அந்த ஏக்கம் எல்லாமே அவன் அந்த சுவர் மேலே எழுதி வச்சுருக்காங்க. அம்மா கிட்ட சொல்ல வேண்டிய எல்லாமே அங்கே எழுதி வச்சுருக்காங்க. அந்த அம்மா அந்த வடியை கீழே போட்டுட்டு அந்த தூங்கிட்டு இருக்குன்னு அந்த குட்டி பையனை நிறைய உம்மைகள் வச்சாங்க. அந்த அம்மா கண்ணீர் விட்டு பகவானோடு பிரார்த்தனை பண்ண, என் பையன்கிட்ட நல்லா பேசுகிறதுக்கும் அவனை அன்போடு அணைக்கிறதுக்கும் எனக்கு டைம் பத்தலை. அந்த அன்புக்காகவும் இதுக்காகவும் ஏங்கின என்னோட பையனை அந்த வேலைக்காரங்க எப்படி போர்ட்ரேட் பண்ணுறாங்கன்னா, அந்த பையன் ரொம்ப சேட்டை அப்படின்னெல்லாம் சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்மளோட லைஃப்பிலும் நிறைய விஷயங்கள் கடந்து போயிட்டே தான் இருக்கிறாங்க. நம்ம புதுசாக ஒருத்தரை பார்க்கும்போது, புதுசாக ஒருத்தரை இன்ட்ரடியூஸ் ஆகும்போது அவரை பற்றி பலர் சொல்லன விஷயங்கள், அவங்க அப்படி தான், அவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லும்போது அவரை பற்றி உள்ள ஒரு நல்ல அபிப்பிராயத்தை நம்ம கையிலேருந்து போயிடுது. அவர் கெட்டவரோ, அவங்க நமக்கு செட் ஆகாதோ அப்படின்னு நினச்சி பல நல்ல பந்தங்களை நம்ம கைவிட்டுடுறீங்க. யாராக இருந்தாலும் அவங்க நல்லவங்களா, நமக்கு செட் ஆகுமா அப்படின்னு நல்லது நம்ம பழகி பார்க்கணும். குறையில்லாத மனுஷர் இல்லைங்க. எல்லாருக்கும் ஏதோ நமக்கு ஒருத்தர் நல்லவங்களா தெரியும்னா இன்னொருத்தருக்கு அவங்களா கெட்டதாக தெரியும். ஏன்னா வாழ்க்கையில் மாறி மாறி வரும். பகலும் இருட்டும் மாதிரி. பகல் எல்லாமே வெளிச்சமாக இருக்குது, நம்மளால் எல்லாமே செய்ய முடியும். இருட்டில் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நைட்டில் நமக்கு ஏதாவது ஒரு வெளிச்சம் வேணும். அந்த இருளில் அப்படி இருந்தால் மட்டும்தான் வேலை செய்ய முடியும். அந்த மாதிரி எல்லாமே மாறி மாறி வருது. அப்போது நம்ம வாழ்க்கையிலும் நம்ம கூட பழகினவங்க நமக்கு அடுத்தவங்க நம்மக்கிட்ட சொல்கிறத வச்சு ஒருத்தரை எடை போடவே கூடாது. அது என்னன்னு ஆராய்ஞ்சு பார்த்து நிதானமாக யோசிக்கணும். அப்போது இந்த அம்மா மாதிரி அந்த பையன் மாதிரி அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற பந்தத்தை பலப்படுத்த முடியும். எவ்வளோ காதல் ஜோடிகள் காதல் பண்ணுறாங்க, ஆனால் யாரோ ஒரு ஃப்ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லி அந்த காதலே பிரிஞ்சு போயிடும். அதே மாதிரி கல்யாணம் ஆனவங்க டைவர்ஸ் ஆகிறதுக்கு சின்ன காரணம் தாங்க.
அவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க அப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர விசாரிக்காமல் கோர்ட்டில் போய் நிற்கிறாங்க. கோர்ட்டில் போய் நிற்கும்போது அங்கேயும் ஒரு கவுன்சிலிங் தான் கொடுக்குறாங்க. அந்த கவுன்சிலிங்கில் அவங்க தேறிட்டன்னா அந்த வாழ்க்கை நல்லாயிடும். விட்டு கொடுத்து பாருங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போகிறதில்லை. விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகணும். ஏன்னா குறை இருக்கிற இடத்துல நிறையும் இருக்கும். அந்த குறையை இது சரியில்லை, இது கொஞ்சம் சரி பண்ணால், இம்ப்ரூவ் பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நிதானமாக சொல்லி போனால் அந்த பந்தங்கள் என்றைக்குமே பிரிஞ்சு போகாது. நம்ம ஒருத்தரை பழகினவங்க யாருமே நம்மளை விட்டு போகாது. எல்லாரும் நம்ம கூட இருக்கணும். நம்ம கூட இந்த உலகமே இருக்கும்போது கடவுளும் நம்ம கூட இருக்கு. நன்றி, வணக்கம்.